அன்பார்ந்தவர்களே, இறையருள் செயல் எப்படியெல்லாம் இடம்பெறுகின்றன என்பதை இறையடியார் வீரமாமுனிவர் ஒரு அருமையான செய்யுளிலே நமக்கு தருகின்றார். தேம்பாவணியிலே இந்த அருமையான பாடல் இடம்பெறுகிறது. வஞ்சினர் உளம்போல் அளக்க அரிது ஆழ்ந்த வாரணத்து இடைவழிகீண்டி அஞ்சினர் நனையா கடக்கலே தந்தாய், ஆறு நின்று அதர்விடத் தந்தாய், துஞ்சினர் சுகத்தல் இனிது மூ இளையோர் சிகிக்கு இடை குளிர்ந்து உரத்தந்தாய், எஞ்சினர் உன்னை நம்பிய தன்மைத்து ஏற்று ஒன்று உனக்கு அரிதுண்டோ என்று ஈரறம் பொறுத்து படலத்திலே கூறுவதை பார்க்கிறோம். இதனுடைய பொருள் என்ன? வஞ்சகர் உள்ளம்போல் அளப்பதற்கு அரிய ஆழமுள்ள கடல் நடுவே வழியை உண்டாக்கி அஞ்சு நின்று இஸ்ரவேல் கால் நனையாமல் கடந்து செல்ல அருளினாய். யோர்தான் ஆறு ஓடாமல் பிரிந்து நின்று அவர்களுக்கு வழிவிட அருளினாய். துயிர் கொள்பவர் போல் சுகத்தோடு இன்பமாக மூன்று வாலிபர் நெருப்பினிடையே குளிர்ச்சியோடு தங்கியிருக்க அருளினாய். குறையுடையோர் உன்னை நம்பியபடி அவர்கள் வேண்டுவதை செய்ய உனக்கு அரியது ஏதேனும் உண்டோ? தெளிவாக இதனுடைய கருத்துரை சொல்வதென்றால், இறைவா, வஞ்சகரின் மனம் போல ஆழமான கடல் நடுவே இஸ்ரேலருக்கு வழி உண்டாக்கினாய். யோர்தான் ஆறு ஓடாமல் நிற்கச் செய்தாய். நெருப்பு மனிதரை வேகாமல் குளிர்ந்திருக்கச் செய்தாய். குறையுடையோர் யாராயினும் அவருக்கு நலம் புரிவது உனக்கு அரியதோ? வஞ்சனர் உளம்போல் அளக்கரிதாழ்ந்த வாருணத்திடை வழி கீண்டி யஞ்சனர் நனையா கடற்கலே தந்தாய், யாரு நின்று அதர்விடத் தந்தாய், துஞ்சன சுகத்தில் இனிது மூ விளையோர் சிகிக்கிடை குளிர்ந்து உரத் தந்தாய், எஞ்சினர் உன்னை நம்பிய தன்மை தேற்ற ஒன்று உனக்கு அரிதுண்டோ என்று கேட்கின்றார். அதாவது, கடவுளை நம்புகிறவர்களுக்கு அவருடைய அருள் துணை உண்டு, பாதுகாப்பு உண்டு, கடவுளுக்கு அரியது ஒன்றுமே இல்லை என்பதை பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சிகள் 3 மூலமாக நமக்கு சொல்லுகிறார். கடல் நடுவே யூதர்கள், செங்கடல் நடுவே யூதர்கள் சென்றது ஒன்று, யோர்தான் ஆற்று பிரிந்து நின்றது மற்றொன்று, நெருப்பின் நடுவே மூவர் எரியாமல் ஆண்டவரால் காக்கப்பட்டது. இப்படியெல்லாம் அரும் செயல்கள் புரிந்து காக்க வல்லவன் கடவுள். ஆகவே நம்முடைய இடையூறுகளிலே நமக்கு துணை என்று அவரை நாடினோம் என்றால் இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதை இவ்வாறு அழகாக கூறுவதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சிகள்லாம் இப்படி இடம்பெறுகின்றன.